நேயர்களே, தற்போது ஒரு பதட்டத்தை இப்போ நம்ம தொடர்ந்து பேசுகிறது நேற்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பதட்டம் அதிகரித்து தான் இருப்பதை பார்க்கின்றோம். மத்திய கிழக்கில் நிறைய செய்திகளில் இன்றைக்கு வந்த செய்தி எல்லை மீறிய ஒரு விளையாட்டை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது, அமெரிக்காவும் சேர்த்து தான் எடுத்திருக்கிறார்கள் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. இஸ்ரேலுடைய நெத்தன்யாகுவும் அவருடைய கடும்போக்கு அரசியல் தலைவர்களும் ஸ்மோட்ரிச் போன்றவர்கள் எந்த நிலையிலும் சமாதானத்தை அவர்கள் விரும்பவில்லை. சமாதானம் என்றால் ஒரு இடத்தில் 2 அடி எடுத்திருக்கிறோம், 1 அடி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா தான் சமாதானத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் சமாதானமே அவர்களுக்கு எடுபடவில்லை. பலஸ்தீன் பலஸ்தீனர்களுக்கே 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஹமாஸ் போராடுகிறார்கள். ஹமாஸுக்கு ஆதரவளிக்கவில்லாட்டாலும் அரபுகளும் அந்த நிலையில் இருப்பதாகத்தான் நாம் நம்புகிறோம். யூரோப்பா மற்றும் கூட இவர்கள் எவாக்குவேஷன் பிளான் ஆன்டி ஹியூமனிடேரியன் சொல்யூஷன் அந்த தீர்வு என்று தான் அவர்களும் சொன்னார்கள். ஆனால் இப்போ நேற்று மொசாத் படையினுடைய செய்தியுடைய கசிந்திருக்கிற பல உண்மைகள் உலகிற்கு வெளியாகி வந்திருக்கிறது. ஏற்கனவே வெளியானதான். அந்த வெளியாக்கத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே காசாவை ஆரவாரமட்ட மண்டலமாக ஒரு டூரிஸ்ட் சென்டராக ரியல் எஸ்டேட் மண்டலமாக ஆக்கப் போகிறோம் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஐரிஷ் பிரதமரோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் அப்படியெல்லாம் நான் சொல்லலையே, யாரும் வெளியேறவில்லை, வெளியேறப் போவதில்லை என்ற மாதிரி பல்ட்டி அடித்தார். ஆனால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள், இஸ்ரேல் பிரதம மந்திரி நெத்தன்யாகு டாஸ்க்டு மொசாத் டு அட்வான்ஸ்டு காசா எத்னிக் கிளின்சிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிகப்பெரிய அளவில் சர்வதேச அளவில் இனச்சுத்திகரிப்புக்கான வேலையை அவர்கள் செய்வதற்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த படைகளில் ஆங்காங்கே உள்பக்கமாக அவர்கள் மொசாத்தினுடைய சீக்ரெட் ஏஜென்ட்களை வைத்து படுகொலைகளை நடத்துவது அது மிலிட்ரி ஆபரேஷன், அது அல்லாமல் மக்களை மனமாற்றம் செய்து அவர்களை வெளியேற்றுவார்கள் என்ற தகவல் இப்பொழுது பெரும் அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கிறது. இந்த பாயிம் நஷி நாயிமுடைய கருத்து என்னவென்றால், மக்களுடைய போராட்டம் என்பதே இஸ்ரேலுடைய அக்ரெஷனுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்கின்றார் அவர். இது எங்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, இவ்வளவு பெரிய ஒரு மண்டலத்தை மக்கள் இல்லாத மக்களை மாற்றுவதற்கு இவர்களுடைய அநீதிக்கு எதிராக அக்ரெஷனுக்கு எதிராகத்தான் மக்கள் போராடுகிறார்களே அல்லாமல் எங்களை எதிர்ப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சித்தரிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்தார். நாம் அதையும் பேசினோம். இப்பொழுது கிடைத்த தகவல்கள், யூத சியோனிச குழுக்கள் இந்த போரில் உள்ளே சென்று ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக முகாம்களை அமைத்து அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பலவரை கையிலே போட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அல்லது அவர்கள் இருக்கிற பகுதியில் தாக்குதல் நடத்தாமல் இஸ்ரேலிய தலைமைக்கு செய்தி குறித்து மக்களை வெளியேற்றுவதற்கு திட்டம் இருப்பதாகத்தான் இப்பொழுது மொசாத்தினுடைய கருத்து, ரகசிய கருத்து சர்வதேச அளவில் வெளியாகி இருக்கிறது. அதாவது 23 லட்சம் மக்களையும் வெளியேற்றிவிட வேண்டும். அவர்களுடைய திட்டம் அதுதான். மக்கள் அங்கே இருக்கக்கூடாது, அந்த பகுதி எங்களுக்கு விடணும். அப்படி வந்துவிட்டால் மேற்கு காசாவில் பைத் அல் முகத்தஸ் என்று முஸ்லீம்கள் சொல்வார்கள், புனித சுவர்களிலே மண்டியிட்டு சாலமோனுடைய ஆலயத்தை பாவமன்னிப்பு தேடக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்கள் பெத்லஹேமில் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பிறந்த மண் என்று அவர்களும் மரியத்தினுடைய மண்ணாக அவர்கள் எடுக்கிறார்கள். ஆகவே இந்த புனிதமிக்க இந்த 3 பேரும் பேசுகிற அந்த இடத்தை முழுவதுமாக யூதர்களுடைய கைகளில் சென்று விட வேண்டும் என்பதற்கான திட்டம் இப்போது வரைமுறையை கொண்டு வரப்படுகிறது. தோழர்களே, இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவும் ஆதரவளித்த விளைவாகத்தான் 2017 ஜெருசலத்தை யூத நாட்டினுடைய தலைநகராக அவர் மாற்றினார். அதையும் நாம் இப்பொழுது ஒரு 8 ஆண்டுகளுக்கு பின்பு நினைவு கூற வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரத்திற்கு அவர்கள் 3 நாடை தேர்ந்தெடுத்தார்களாம். ஒன்று எத்தியோப்பியா, இன்னொன்று சூடான். அவர்களுடைய திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு சூடான், எத்தியோப்பியா மற்றும் இந்தோனேஷியா என்ற 3 நாடுகளை அவர்கள் இந்த மக்கள் வெளியேற்றத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஜோர்டான் அமெரிக்காவுடைய கையால், அதே போன்று ஈஜிப்டும் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நேரத்தில் அவர்கள் பேசிய 3 நாடுகள் என்ன என்பதையும் மொசாத்தினுடைய கருத்து வெளியாகி இருக்கிறது. ஒன்று அமெரிக்கா, அதாவது எத்தியோப்பியா, இன்னொன்று சூடான், மற்றொன்று இந்தோனேஷியா. இந்த விவகாரத்தில்
சவுத் சூடான் ஒரு பெரும் பதட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. சோமாலியா, தெற்கு சூடான் மற்றும் இந்தோனேஷியா. தவறாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். சோமாலியா நாடும் சவுத் சூடானும் இந்தோனேஷியாவும். இதிலே மிக முக்கியமாக தெற்கு சூடான் கடும் போர் நடக்கிறது. அதே போன்று இந்தோனேஷியா. இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலுடைய ஒரு விண்ணப்பத்தை நிராகரித்திருப்பதாகவும் சோமாலியா ஏற்றுக்கொள்ள ஓரளவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு அமெரிக்காவும் இவர்களும் ஏராளமான ஆசைகளை காட்டியிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த சூழ்நிலையில் இதற்கு அமெரிக்காவில் பணி செய்த அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக ஃபார்மர் யூஎஸ் அஃபீஷியல் அவர்தான் இந்த செயலாக்கத்தை, இந்த செயல்திறனை அவர் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாகவும் கூட மொசாத் படையினுடைய செய்தியேடிலிருந்து வர கருத்து செய்தியாக வெளியாகிறது. இந்த கருத்தை அவர்கள் எப்படி நம்புகிறார்கள் என்றால், நெத்தனியாகுடைய நம்பிக்கை குறித்து சொல்லப்படுவது என்னவென்றால், பக்கத்திலே பலஸ்தீனியர்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு சிரியாவையும் இவற்றில் தேர்ந்தெடுப்பதாகவும் சில அரசியல் புரசல் கருத்து வந்திருக்கிறது. ஆனால் நெத்தனியாகுடைய நம்பிக்கை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக கருவிற்கப்பட்ட மக்களாக பலஸ்தீனியர்கள் கண்ணுக்கெட்டாத தேசத்துக்கு அனுப்பப்பட்டு விடணும் என்று நெத்தனியாகும் சுமோட்ரிச்சும் பென்கவீரும் சொல்வதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்படி என்றால் காசா மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட திட்டமிட்டு அருகிலிருந்து நாடுகளை தாண்டி அது இருக்க வேண்டும் என்று அவர் நம்புவதற்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு பிரச்சனைகள், என்னைக்கு இருந்தாலும் இவர்களால் வினை வரும் என்று அவர் நம்பியதால், எதிர்வினை இருக்கும் என்று நம்பியதால் அவர்கள் இந்த சோமாலியாவையும் தெற்கு சூடானையும் இந்தோனேஷியாவையும் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்தோனேஷியாவும் தெற்கு சூடானும் மறுத்துட்டார்கள். இதில் பெரும் விவகாரம் என்னவென்றால், இந்தோனேஷியா உலகில் அதிக முஸ்லீம்கள் பாப்புலேஷன் கொண்ட ஒரு தேசம். அவர்கள் இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஜொர்டானும் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று ஈஜிப்டு, ஓஎஸ்னுடைய திட்டங்கள், அது ஒரு ஒன்றுக்கு இல்லாத உப்புச்சப்பான அரபுகளாக இருந்தாலும் செய்தியை நாம் சொல்ல வேண்டும். சோமாலியா ஓரளவுக்கு நம்பியதாக சொல்லப்பட்டேன். இப்போது காசாவை முழுமையாக தனதாக்கி கொள்வதற்கு அவர்கள் பல திட்டங்களை வைத்திருப்பதாக, முதலில் சிறு குழுக்களாக மொசாத் படை உள்ளே அனுப்பி சதிகளை மேற்கொள்வது, மக்களை பிரிப்பது, மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவது, பணத்தை அள்ளி கொடுப்பது, எங்கெல்லாம் அவர்கள் வெளியேற முடியுமோ அங்கிருந்து வெளியேற்றுவது. இதுதான் அவர்களுடைய திட்டம். த மாசிவ் கிரவுண்ட் இனோவேஷன் ஆஃப் த காசா தட் வுட், அது இருக்கும் அல்லது இல்லை. ஆனாலும் கூட இதன் மூலம் பெரும்பான்மையான நிலங்களை அவர்கள் இந்த பஃபர் ஜோனாக உருவாக்கி அதற்குள்ளே இருந்தால் வேலை பார்க்க போகிறார்கள். இந்த பஃபர் ஜோனில் மிலிட்ரி கோஷத்தில் மிலிட்ரி உடையிலே இருக்கக்கூடிய இவர்கள் மக்களை அணுகி இந்த வேலையை செய்வதற்கான ரகசிய திட்டங்கள். ஹாரர் என்டியூட் வெஹிமெண்டலி எத்னிக் கிளின்சிங் என்கின்ற அந்த பதத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்ட நடவடிக்கையில் சுமோட்ரிச் மற்றும் கென்செட் அவர்களுடைய இந்த நடவடிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவருடைய திட்டம் என்னவென்றால், சுமோட்ரிச் என்பவன் அங்குள்ள ஒரு அமைச்சர். இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், 23 லட்சத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 பலஸ்தீனிய மக்களை, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதினவர்கள், கர்ப்பிணிகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியேற்ற வேண்டியது. மீதி உள்ள திட்டம் என்னவென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக குண்டுகளை போட்டு, இப்பொழுது இந்த ட்ரூஸ் அக்ரிமெண்ட் முடிந்த பிறகு கூட 924 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். 2500 பேர்கிட்ட மக்கள் காயமுற்றிருக்கிறார்கள். 62,000 பேர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஒன்று முடிந்த அளவு வெளியேற்று, மற்றொன்றை கொலை செய்து அந்த இனத்தை இல்லாமல் ஆக்குவது. இந்த 2 திட்டத்தில் தான் நெத்தனியாகு, சுமோட்ரிச் மற்றும் கென்செட் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள். ஆக அவர்கள் என்ன கால்குலேஷன் தான், நாள் ஒன்றுக்கு 10,000 பலஸ்தீனியர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்படி என்றால் 6 மாதத்தில் 10,000 என்ற 180 நாட்கள், ஒரு 20 லட்சம் 25 லட்சம் போயிடும், கதை முடிஞ்சதும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு திட்டம் இருப்பதாக ஆக்சிஸினுடைய ரிப்போர்ட் மிக தெளிவாக சொல்கிறது. இது மட்டுமல்லாமல் தோழர்களே, ஆம்புலன்ஸில் சென்றவர்களை சுடுகிறார்கள். அதில் ஒருவரும் கூட இறந்திருக்கிறார். இந்த ஆபத்தான திட்டம் எவ்வளவு மோசமான விவகாரம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். காசாவில் பலர் வெளியேறுவதற்கு யாரும் ஆசை அவர்களுக்காக இல்லை. தங்கள் சொந்த மண்ணிலே நாங்கள் மடித்து போவதற்கு தயார் என்று சொல்கிறார்கள். நிராயுதபாணிகளாக கைவிடப்பட்ட சமூகமாக உலக வரலாற்றில் இப்படி ஒரு கொடூரம் எப்போதும் நடந்ததில்லையோ என்று எண்ண தோன்றுகிறது.
இப்பொழுது ஒரு ஒரு சமாதானம் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்க வேண்டும். எங்கள் நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அல்லது எங்களுடைய உரிமை அப்படியெல்லாம் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை. அவர்கள் பிப்ளிக்கல்ஸில் இந்த மண்ணில் யூதர்கள் வாழ்ந்தார்கள் இருக்கிறது. யூதர்கள் மட்டும் வாழவில்லை, பெலிஸ்தீனர்களும் பலஸ்தீன மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹாமுராபியினுடைய ஆட்சி நடந்தது, அசிரியர்களுடைய ஆட்சி நடந்தது, ரோமர்களுடைய ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு யூதர்களும் கூட இங்கிருந்து வந்தவர்கள். எகிப்திலிருந்து ஃபரோனுடைய காலத்தில் தான் மோசே தீர்க்கதரிசியால் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது 3500-4000 ஆண்டுகள் வரலாறு. அதற்கு முன்பே பெலிஸ்தீனர்கள் இருந்திருக்கலாம், அதற்கு பின்பு வந்திருக்கலாம். இப்பொழுது இவர்கள் இந்த சிறிய துண்டை, அதாவது கிட்டத்தட்ட 10க்கு 240 சதுர ஒரு சிறிய துண்டை கூட கொடுக்கக்கூடாது என்று அந்த மக்களை எத்னிக் கிளீன்சிங், இன சுத்திகரிப்பு செய்து படுகொலை செய்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உலகத்திலே ஒரு நியாயம் என்றால் யாராக இருந்தாலும் சரி கையை வைத்து மனசாட்சியில் கேட்கணும். ஆமாம், பலஸ்தீனம் அவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். 1917ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் காலத்தில் இவர்கள் குடியேற்றி வைக்கப்பட்டார்கள். பால்பர்ஸ் ஒப்பந்தம் டெக்ளரேஷன் which has been made. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாக ட்ரூமன் இருந்தார். பால்பர் டெக்ளரேஷன் நடந்தது. 1948 சுதந்திரம் அடைந்தார்கள். 7.5 லட்சம் அரபுகள் வெளியேற்றப்பட்ட வரலாறு இருக்கிறது. 1967, 1972 யாங்கி போர், அதுக்கு பிறகு 92, 93 இன்றைக்கு நடந்த போர், இவ்வளவு வரலாறுகளும் தெரிந்திருக்க வேண்டும். இரத்த மண்ணாகி போன பலஸ்தீனத்தில் இருக்கும் துண்டில் அவர்கள் இவர்களிடத்தில் தான் கூடியாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாளொன்றுக்கு 10,000 பேரை படுகொலை செய்து 6 மாதத்தில் அனைவரும் வெளியேற்றிவிட்டு, நாளொன்றுக்கு 10,000 பேரை வெளியேற்றிவிட்டு மீதி மக்களை இனச்சுத்திகரிப்பு குண்டுகளை போட்டு போர்க்காலம் என்று ஹமாஸை ஒழிக்கிறோம் என்று சொல்லி அவர்களை வெளியேற்ற முயற்சிப்பதும், ஏனையவர்களை கூலி, இதிலே பெரிய அநீதி, இந்த அநீதியோட ஒரு பெரிய அநீதி என்னால் உலகம் வேடிக்கை பார்க்கிறது. உலகம் வேடிக்கை பார்க்கிறது. அவர்களோடு நட்போடு இருக்கிற அரபுகள், சவுதி அரேபியா, ஜோர்டான் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றது. கத்தார், அதே போன்று ஈஜிப்ட், துருக்கி எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றது. அவர்களுக்கு ஆதரவாக போகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் இதை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டம், படுகொலைகள், போரியல் சூழ்நிலை, அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்றால், அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று ஹவுதிகள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்தில் அவர்கள் போடுகிறார்கள். அப்பாஸ் அரகாச்சினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய படை தளபதி அவருடைய கருத்தும் தெளிவாக இருக்கிறது. ஒரு இறையாண்மை கொண்டு தன் தேசத்தில் தனக்கான ஆயுதங்களை, தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கு தகுந்த பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் என்ன நிலைக்கு முடிவெடுப்பார்கள், அது நாங்களுடைய சொல்ல அல்ல என்று ஈரானுடைய தரப்பிலிருந்து ஹூதிகளின் மீது ஏற்படுத்தி இருப்பதாக, அதாவது 57க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இதுவரை நடத்தியிருப்பதாக, இவற்றில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இதுவரைக்கும் ஒரே ஒரு வேலை சொல்கிறேன், அமெரிக்காவினுடைய அந்த கடற்பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நாசகார கப்பல்கள், ஹூதிகள் வீசிய அந்த ராக்கெட்டுகள், ஹூதிகள் வீசிய மிசைல்ஸ், இதை தடுப்பதற்கு மட்டும் அவர்கள் செலவழித்த தொகை 8000 கோடி என்றால் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் சிறிய குறுகிய அளவுக்கு வீசப்பட்டிருக்கலாம். அதற்கு தடுப்பதற்கு இவ்வளோ காசு. அதாவது ஒருவர் வீசுறான்னா அவருக்கும் ஏவுகணை திட்டம். அதே போன்று தடுப்பதற்காக அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கும் கோடானு கோடி ரூபாய் அவர்கள் நஷ்டப்பட்டிருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு விஷயத்தை பேச போகிறோம். என்னென்றா, அமெரிக்காவுக்கு ஏன் சிக்கல் இருக்கிறது? இவ்வளோ பெரிய நாடு, அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? ஹவுதிகளை ஏன் வெல்ல முடியலை? ஒரு குறிப்பு, ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உலகத்தில் அவருக்கு ஆர்சனல்ஸ், மியூனிஷன் இதற்கெல்லாம் தனித்தனியாக அவர்களுக்கு இருக்கும். இந்த டோட்டல் சோகால்டு ஆர்சனல், இந்த மியூனிஷன், வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் அல்லது ஆர்பிஜி செல்ஸ் அல்லது மிசைல்ஸ், ட்ரோன்கள், துப்பாக்கிகள், அணுகுண்டுகள் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக வைப்பாங்க. ஆனால் இங்கே இதுதான் இராணுவ கட்டமைப்பு. அமெரிக்காவாக இருந்தாலும், ரஷ்யாவாக இருந்தாலும், யூகே, பிரான்ஸ், கனடா, இந்தியா, உலகத்தில் பெரிய நாடுகள், சீனா, எல்லா நாடும் அப்படித்தான் வைத்திருப்பார்கள். அதனை அடையாளம் கண்டு குண்டடித்து B2வை போடுவார்கள், அதை நாசமாகி போடுவார்கள். இது ஒரு திட்டம். ஆனால் இங்கே என்ன திட்டம் என்றால்,
இது ஒரு வரையறுக்கப்பட்ட இராணுவ செயல்பாடுகள் எது இருந்தாலும் அது திட்டமிட்ட அடிப்படையில் ஹவுதிகள் எதுவும் இல்லை. ஹவுதிகள்கிட்ட இந்த இடத்துல ஆர்பிஜி இருக்கிறது, இந்த இடத்துல மிசைல் இருக்கிறது, இதில் ட்ரோன்கள் இருக்கிறது, இதில் வார்ஷிப் இருக்கிறது, இதில் குண்டு போடக்கூடிய நீல ரகமான ஏவுகணைகள் எதுவுமே அவங்கள்ட்ட ஒரு 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 ஆர்டர்ட் அடிப்படையில் கிடையாது. எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் 100 பேர் கொண்டவர்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க, இன்னொரு குழுவில் 25 பேர் இருப்பாங்க, இன்னொரு குழுவில் 200 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. இப்படி சிறு சிறு குழுக்களா பல்லாயிரக்கணக்கான போராளிகள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், பலிஸ்டிக்ஸ் அது தனியாக இருக்கும். ஆக இப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குழுக்களை ஒரே இடத்தில் குண்டு போட்டு அவர்களை கொலை செய்வது, ஆயுதங்களை அழிப்பது பெரும் சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இன்னொரு சிக்கல், இரண்டாவது டெக்னாலஜிக்கல் எரர். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் தோல்விக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் எந்த நிலையிலும் கடித போக்குவரத்துகளாக இருந்தார், தொலைத்தொடர்பு டெலிகாம்ஸ் சிஸ்டம் எதுவுமே அவர்கள் மொபைலை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறியிருக்கிறதாக நாம் ஏற்கனவே சொன்னோம். ஆகவேதான் யார் தலைவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் யாரோடு பேசுகிறார், அவர் யார் மூலமாக கடித போக்குவரத்துகளை செய்கிறீர்கள், இதெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. ஆகவேதான் அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால், கடந்த காலங்களில் தாங்கள் செய்த அந்த முயற்சி முழுமையான தோல்வி அடைந்தது. அப்போ இந்த முறை நாம் என்ன செய்வோம்னா, வாருக்கு பல ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிஃபார்ம்ஸ், மறுஉருவாக்கம் செய்வது, ரீனோவேஷன் பண்ணுவது உண்டு. அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த முறை தனியாக மக்களை கொலை செய்வதையும் தாண்டி வெடிகுண்டுகள் இருக்கக்கூடிய, மிசைல்ஸ் இருக்கக்கூடிய, ஆர்பிஜி செல்ஸ் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், ட்ரோன்கள், பலிஸ்டிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு யுக்தியை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தலைவர்களை கொலை செய்து விட வேண்டும். இந்த தலைவர்களை கொலை செய்ததன் உங்களுக்கு நான் உதாரணம் சொல்கின்றேன். இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டார். இது யூதர்களினுடைய யுக்தி. அதே போன்று ஹிஸ்புல்லா மௌனியாக்கப்பட்டிருக்கிறது. நயீம் கஷீம் வந்தாலும் அதுக்கு பிறகு ஒருத்தரை கொண்டு வந்தார், சாதிக் ஒருத்தர், அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவர் ஹுசைன் சலாமி உடைய மிக முக்கியமான சம்பந்தி, அவர் கொல்லப்பட்டு விட்டார். ஹசன் நஸ்ருல்லாவோடு ஹிஸ்புல்லா மௌனித்தது. இஸ்மாயில் ஹனியை கொலை செய்யப்பட்ட பிறகு பாத் ஷுக்கூர் கொலை செய்யப்பட்டார், அவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மனசாட்சி. அதே போன்று அலி கராரி கொலை செய்யப்பட்டார். இப்படி ஏராளமான பேர்கள் பேர்களை நாம் நிறைய சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை, இதை யுக்தியை அவர்கள் அப்துல் மாலிக்கை கொலை செய்ய வேண்டும், அப்துல் மாலிக் அல் ஹவுதி போன்றவர்களை கொலை செய்தால் அந்த இயக்கம் மௌனித்து போகும், மறைந்து போகும் என்று அமெரிக்கா திட்டமிடுகிறது. அதன் விளைவாக நேற்று முன்தினம் அவர்கள் அவருடைய சகோதரர்களை கொலை செய்திருக்கிறார் என்ற தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு இவர்கள் இதை செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. கடைசியாக ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இப்பொழுது ஆரம்பிப்பதற்காக எல்லா விவகாரங்களும் இன்றைக்கு காலை வெளியாகி இருக்கிறது. அது நீண்ட நெடிய அரபில் பேசிய ஆங்கில மொழியாக்க 24 ஏற்பட்ட அக்ரிமெண்ட்டுக்கு பின்பு மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரத்தில் HTS ஆட்சிக்கு வந்த பிறகு, சிரியாவில் ஆட்சி இழந்த பின்பு, பஷர் அல் ஆசாத்தினுடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு இவர்களுக்கு ஆயுதங்கள் எப்படி வரப்போகிறது தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது வேறு விதமாக ரகசியமாக ஆயுதங்கள் வந்திருக்கிறதா? இவ்வளவு வீரமாக அவர் பேசுவதற்கு என்ன காரணம்? இது இன்னும் நமக்கு தெரியவில்லை. இது தெரிந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். செய்திகள் வரவில்லை, அவ்வளவுதான். இப்பொழுது அமெரிக்கா தன் ஆயுத பலத்தை மத்திய தரைக்கடலில், செங்கடலில் அவர்கள் பெர்ஷியன் பகுதிகளில் அதிகரித்து வருகிறார்கள். அமெரிக்காவுடைய நாசகார கப்பல் ஹாரி ட்ரூமன்ஸ் ஒன்று, இரண்டாவது அவர்கள் அதைவிட வலிமையான US கால்வின்சனை அனுப்பியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மிலிட்ரி ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங் இட் வில் கம். அது மிக குறைந்த காலத்தில் அது வந்துவிடும். இப்பொழுது ஹாரி ட்ரூமன் மிக கடுமையாக தாக்கப்பட்டு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றது. இப்பொழுது அவர்களுடைய நோக்கம், அமெரிக்கா காசா விவகாரத்தை விட ஹவுதிக்களை அவர்கள் காலி செய்து விடுவார். மிக முக்கியமாக அதுதான் பிரச்சனை.
ஆக இந்த ஹரி ட்ரூமன் என்னவென்றால் அவற்றை விட வலிமையாக யுஎஸ் கால் வின்சன் அவற்றில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால் யுஎஸ் கால் வின்சனில் F-35 அவற்றில் S-18 சூப்பர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் யுஎஸ் கால் வின்சனில் F-35C இவையும் இருக்கிறது. இதெல்லாம் நான் தனித்தனியாக இன்னும் பேசினா அது வேற டாபிக். நமக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். ஹரி ட்ரூமனை விட அட்வான்ஸ்டு லெவல் மிசைல்ஸ் இது எல்லாம் அவர்கள் இருந்தாலும் இவற்றின் மூலமாக ஒரு நுணுக்கமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் S-18 சூப்பர் F-35C அது மட்டுமல்லாமல் இது அனைத்தும் F-35 குண்டு இவைகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இது மல்ல B-52 நான் ஏற்கனவே சொன்னேன். அவற்று தனியாக ஒரு தீவிலே அனுப்பியிருக்கிறார்கள். அங்கிருந்து 7 B-52வை துல்லியமாக தாக்குதலுக்கு இந்த பகுதியிலே அவர்கள் ஆசிய பகுதிகள் நிலை கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விரிவாக பேசினால் நேரம் ரொம்ப பெருசாக போகும். அமெரிக்கா ஹரி ட்ரூமன், அதே மாதிரி யுஎஸ் கால் வின்சன், அதே போன்று B-52 போன்ற அனைத்தையும் உள்ளே வந்த காரணத்தின் மூலமாக அவர்கள் இந்த யுஎஸ் கால் வின்னர் மூலமாக F-35 இருக்கிறது, S-18 சூப்பர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், F-35C இதற்றின் மூலமாக அந்த பிராந்தியத்தில் 90 கப்பல் 90 விமானங்கள் யுஎஸ் ஹரி ட்ரூமன்ல, மற்றொன்று 90 யுஎஸ் கால் வின்சன்ஸ். ஆகவே 180 விமானங்களை கொண்டு நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு பெரும் திட்டத்தில் அமெரிக்கா இந்த பகுதியை ஆட்கொண்டிருக்கிறது. இது ஹூதிகளுக்கு எதிராக ஒரு பெரிய அலாட்டாக இருந்தாலும் 400 முறை தாக்குதல் நடத்தி இதையெல்லாம் பெரிய தலைவர்களை அவர்கள் வீழ்த்துவதற்காகத்தான் இந்த முறை என்றும் சொல்லப்படுகிறது. ஆக தோழர்களே, ஈரானுடைய பிளாஸ்மா வெப்பன்ஸ் கொடுத்து பெரும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆட்களை உருக்கும், ஆயுதங்களை உருக்கென்றெல்லாம் ஒரு பக்கம். ஈரானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர், அதாவது சுப்ரீம் லீடர் சையத் அலி காமினியுடைய பதில் அறிக்கை ஓமன் மூலமாக, புரோக்கரேஜ் எப்போதுமே ஓமன் தான் அமெரிக்கா தேர்ந்தெடுத்திருப்பது, இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அவர்கள் போருக்கு தயார், கடல் பிராந்தியத்திலும் தயார், வான் பிராந்தியத்திலும் தயார். வாரம் ஒரு முறை நாங்கள் நீண்ட தூர மலைகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய குடவரை கோயில்களை போன்ற ஆயுத கிடங்களை உலகத்திற்கு நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம். எந்த நிலையிலும் தாக்குவோம், இஸ்ரேலை அழிப்போம், ஒன்றுமில்லாமல் இஸ்ரேலுடைய முகவரி இல்லாமல் அழிப்போம். இது பிராமிஸ் 1 பிராமிஸ் 2 மாதிரி அல்ல, பிராமிஸ் 3 10 மடங்கு அதிகரிக்கும். புதிய ஆயுதங்களை காணப்போகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் அச்சுறுத்தும் நேரத்தில் சர்வதேசத்தில் ஒரு பதட்டம் இருக்கின்றது. இதுக்கு எல்லாமே ஆக்சிஸா ஒரு என்ன சொல்றது, அச்சாக இருப்பது ஹமாஸ் என்றால் பலஸ்தீனுக்காக விடுதலை, பலஸ்தீனத்தை தாக்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஹூதிகள் போராடுகிறார்கள், இதைத்தான் ஈரான் போராடுகிறது, இதைத்தான் ஹிஸ்புல்லா போராடுகிறது, இதற்காகத்தான் லெபனான் இதற்காகத்தான் ஈராக், ஏனைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ். ஆக இது ஒரு எல்லை கடந்து போகிற போராக தெரிகிறது. நாம் மீண்டும் அடுத்த செய்திகளோடு இன்னும் பல புதிய செய்திகளை உங்களுக்கு தருகிறேன். நன்றி.